உடல் அமைதி. பிராண அமைதி. மன அமைதி. புத்தியின் அமைதி. மனதிற்கு பாவனைகளை கொடுத்தல். முதல் பாவனை ஏற்றுக்கொள்ளுதல். அசங்கோகம். சாந்தோகம். நாம் ஒவ்வொரு நாளும் விதவிதமான சூழ்நிலைகளை, மனிதர்களை கையாளுகிறோம். எந்த ஒரு மனிதரும், எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நாள் முழுவதும் நம்முடன் தொடர்ந்து வருவது இல்லை, நாம் கையாளுவது இல்லை. ஆனால் நம்முடைய மனதை நாம் தொடர்ந்து விழிப்பு நிலையில் இருக்கிற காலம் முழுவதும் தொடர்ந்து கையாள வேண்டி இருக்கிறது. நம்முடன் தொடர்ந்து எப்பொழுதும் இருப்பது நம்முடைய மனம். நம்முடைய மனதை நாம் புரிந்து கொள்ளும் அளவுதான் நம் மனதுடன் நம் உறவு நன்கு அமையும். அது ஒரு கருவியாக நமக்கு செயல்படும். மனதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அதே மனம் பகைவனாக செயல்படும், நண்பனாக இருக்காது. மனதை புரிந்து கொண்டவர்களுக்கு மனம் நண்பனாக, சேவகனாக இருக்கும். அப்படிப்பட்ட மனதை புரிந்து கொள்ள செய்யப்படும் விஷயம் தியானம். முக்கியமான ஒரு சாதனம். என் மனதை நான் புரிந்து கொண்டு அது எனக்கு நண்பனாக செயல்பட இறைவன் கொடுத்த சாதனம் தியானம். உலகத்தில் உள்ளோர் மனதை நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. There is no
need for me to understand others' mind. ஆனால் வாழ்க்கையினுடைய பெரும் பங்கை நாம் மற்றவர்கள் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம் மனதை அறிய புரிந்து கொள்ள முயற்சி செய்வது இல்லை. எனவேதான் அது நமக்கு பிரபுவாக, தலைவனாக செயல்பட்டு நான் அதற்கு சேவகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் மனதை அறிய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்மால் அதை அறிய முடியாது. ஏனென்றால் மனம் என்பது மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு வஸ்து. அதை நாம், மற்றவர்கள் மனதை நாம் புரிந்து கொள்வது என்பது தவறான கண்ணோட்டம். புரிந்து கொள்ள முடியாது. நம் மனதை நாம் புரிந்து கொள்ளலாம், சேவகனாக மாற்றலாம், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். எனவே நாம் நம் மனதை அறிய தியானத்திற்குண்டான சாதனம் மானச ஜபம். நான் ஒரு முறை மந்திரத்தை கூற எண்ணிக்கை என்பது இப்பொழுது தேவையில்லை. மெதுவாக கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கவும், ஒரு மந்திரத்துக்கும் இரண்டாவது மந்திரத்திற்கும் இடைவெளி குறைவாக விட்டு அதில் கவனத்தை வைக்கவும். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.
கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.